நடுவினிலோ தெருவினில் மித வெயிலினில் இத வெளிச்சத்தில் மழை வரும் என உன்னை தரும் என அண்டத்தின் எண்ணம் என்னென்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள்ள பூச்செடிகளின் பூக்களை வெள்ள சுருள் முடியுடன் இரு மகன்களை இறை வழங்கிட இமை நிறந்திட கடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவர் வளர்ந்ததும் மறுமுறை இருமுறை உன் பிறவியை கிடைக்கணும் அவர்களுக்குமே உன் முகம் கொண்ட இரு மகள்களை இறை அருளிட அனைவரும் அழகிய. தன்னோட பையனை 3 வருஷம் கழிச்சு பார்த்ததும் இந்த அம்மா சந்தோஷத்துல திக்கு முக்காடி போயிட்டாங்க. என்னது என் பையன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டாங்க. சந்தோஷத்துல அவங்களுக்கு வார்த்தையே வரலைங்க. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. கனடால இவர் 3 வருஷமா இருக்காரு. தன்னுடைய அம்மாவை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு போறாங்க. ஆனா எதுவுமே சொல்லாம சர்ப்ரைஸா போறாங்க. வீட்டு வாசல்ல அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு அம்மா எப்போ வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அம்மா வெளியில வந்து என்னது இது, என்ன இங்க ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான் கேமராவோட, யார் நீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அண்ட் இந்த சைடு திரும்பி பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. என் பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல பயங்கரமா கத்துறாங்க. பையனை கட்டி பிடிச்சு அழுது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. நம்மலாம் சின்ன வயசா இருக்கும் போது அம்மாவை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியாது. பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமா சந்தர்ப்ப சூழல்னால 3 வருஷமா பிரிஞ்சு இருந்திருக்காங்க. மறுபடியும் அம்மாவை பார்த்ததும் அவங்களுக்கும் பயங்கர ஹாப்பி. வீட்டுக்கு போயிட்டு பாட்டியை பார்த்து பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு சூப்பரா இந்த சர்ப்ரைஸ் பிளான் முடிஞ்சிருக்கு. ரோஹின் ராஜ் அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நீங்களும் சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கீங்களா? உங்கள் அம்மாவை விட்டு பிரிஞ்சு உங்களால் இருக்க முடியுமா? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அதை பற்றியும் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு இப்போவே பிஹைண்ட் ரோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.